மகர் ராசிக்கு ஏழாம் வீட்டுக்கு வருது. ஸோ 7ஆம் வீடுன்னு வரும்போது களத்திரக்காரகன் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை, இது வரைக்கும் அடி சண்டை அப்படி இருந்த இடத்துல இருந்தால் கூட இந்த வருஷம் அவங்களுக்கு அந்த பிரச்சனையெல்லாம் விலகி, மனைவியாக இருந்தால் கணவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய காலமாக மாறும், கணவனாக இருந்தால் மனைவி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய காலமாக மாறும். அப்புறம் உங்கள் நண்பர்கள் வட்டத்தில் ஒரு விரிசல் ஏற்பட்டு இருந்தால், இது நிறைய பேர் நாங்கள் நல்ல நட்பாக இருந்தோம், பிரிஞ்சிட்டோம், எங்களுக்கு இப்போ சேர முடியுமா அப்படின்னா, கண்டிப்பாக இந்த வருஷம் உங்களுக்கு உங்கள் நண்பர்களால் அனுகூலம் 100% உண்டு. அது நீங்கள் எந்த பயமும் உங்களுக்கு வேண்டாம். அப்புறம் உங்களுக்கு வெளிநாட்டுக்கு போகலாமா அப்படின்னா, கண்டிப்பாக இந்த வருஷம் இந்த மகர ராசிக்காரங்க வெளிநாட்டு ட்ராவல் யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பாக வெளிநாட்டு ட்ராவல் உங்களுக்கு போகலாம். ஏதாவது தொழில் நீங்கள் தொடங்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு ஒரு பெரு முதலீடு இல்லாமல் ஒரு சிறு முதலீடு போட்டு ஒரு சின்ன உற்பத்தி பண்ணக்கூடிய தொழில்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நல்லபடியாக அமையும். ஸோ அதில் உங்களுக்கு எந்த கவலையும் வேண்டாம். அதாவது நீங்கள் ஒரு சின்ன மேனுஃபேக்சரிங், ஏதாவது ஒரு பெரிய அளவில் முதலீடு இல்லைனா கூட அட்லீஸ்ட் ஒரு 1 lakh பட்ஜெட்டில் ஸ்டார்ட் பண்ணுற தொழிலாக இருந்தால் கூட இந்த ஆண்டு உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. அதாவது குடும்ப ஒற்றுமை இல்லாமல் ரிலேஷன்ஸ் பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னா இந்த வருஷத்தில் அந்த ரிலேஷன்ஸ் சேர்ந்துருவாங்க. அப்புறம் திருமணம் ஆகாதவர்கள், திருமணம் ஆகாமல் தடைப்பட்டிருக்கு, நான் ரொம்ப காலமாக நாங்கள் வரம் பார்த்துட்ருக்கோம், எங்களுக்கு அமையலை அப்படின்னா இந்த வருஷத்தில் கண்டிப்பாக திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. 2வது குழந்தைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய பர்சனாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக இந்த வருஷம் 2வது குழந்தைகள் கண்டிப்பாக கரு கத்தரிச்சிருவீங்க. அதாவது ஃபஸ்ட்டு குழந்தை பிறந்து ரொம்ப வருஷமாக எங்களுக்கு 2வது குழந்தைக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், இன்னும் கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு 2வது குழந்தை 100% இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு சக்ஸஸ் தான். மகர ராசிக்கு ஆப்ரேஷன்ஸ் ஏதாவது நடக்க வேண்டியது இருந்தது அப்படின்னா இந்த காலகட்டம் கரெக்டான காலகட்டம். பயப்படாமல் ஆப்ரேஷனை முன்பண்ணி செய்யலாம். இல்லை நிறைய நாளாக நோய்வாய்ப்பட்டிருக்காங்க, இப்போது மகர ராசியில் உள்ள மனைவியாக இருந்தால் கணவன் நோய்பட்டிருந்தால் அந்த நோய்கள் குணமாகும். கணவனாக இருந்தால் மனைவிக்கு நோய்வாய்ப்பட்டிருந்தால் இந்த காலகட்டத்தில் குணமடைய வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ இந்த ஆப்ரேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, நான் கரெக்டான டிசிஷன் எடுக்கிறேன்னா அந்த காலகட்டம் கரெக்டானா இந்த காலகட்டம் 100% கரெக்டான காலம், இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இப்படி ஃபுல்லாக அதாவது இதுவரைக்கும் மனக்கவலைகள், மனசோர்வுகள், மன கஷ்டப்பாட்டுகள் எல்லாம் இருந்ததுனாலும் இந்த குரு பயிற்சியில் மகர ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் ஆகி, கொஞ்சம் இல்லை ஓரளவு பெட்டராக ரிலீஃப் ஆகி உங்களுக்கு சந்தோஷமான காலமாக அமையுது.